வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எப்படி கிரேட் 10, 11 இது பெரும்பாலும் O-level எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி ரைட். எப்படி இந்த காரணிப்படுத்துறது, இவ்வாறான கோவைகளை எப்படி இருபடி கோவைகளை எப்படி இலகுவா காரணிப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன செய்யணும்னா, இதையும் எடுத்து பெருக்கிக் கொள்ளணும். கட்டாயம் பெருக்கணும். பெருக்கி இங்க என்ன செய்யறோம்னா எழுதி கொள்ளுங்க. 24 x வர்க்கம். இதுல ஒரு விஷயம் விளங்கணும் என்னன்னா, இதுல மைனஸ் ஒன்று தானே. இப்படி மறை வந்த என்ன அர்த்தம்னா, நம்ம 24 பெருக்கங்களை யோசிக்கணும். சும்மா உதாரணம் நான் எல்லாம் எழுதுறேன். எதை பெருக்குனா 24 வரும். இப்போ 1 தர 24 24, 2 தர 12 24, 3 தர 8 24, 4 தர 6 24. இப்படியான வித்தியாசமான பெருக்கங்கள் மூலம் நம்ம 24 எடுக்க முடியும். அப்ப இதுல யோசிக்கணும், இங்க வந்திருக்கிற இந்த மறை எண்ணத்தை குறிக்குதுன்னா, இந்த பெருக்கங்கள்ல இருக்கிற 2 நம்பர் எடுத்து கழிச்சா இங்க இருக்கிற 5 விட வரணும். அப்ப கழிச்சா அப்படின்னு பாருங்க, இதை கழிச்சா 5 வராது, இதை கழிச்சா 5 வராது, இதை கழிச்சா 5 வருது, இதுவும் வராது தானே. அப்ப இப்படித்தான் நம்ம பெருக்கத்தை யோசிக்கணும். அப்ப நிறைய பேர் பிள்ளை விடுறீங்க, சரியான பெருக்கத்தை கண்டுபிடிக்கிறீங்கல்ல. சில பெருக்கத்தை கண்டுபிடிச்சிருவீங்க, அப்புறம் சரியான அடையாளங்கள் போட மாட்டீங்க. அதெல்லாம் எப்படி இந்த சிம்பிளா செய்யறங்கிறது தான் இதன் மூலம் பார்க்கிறோம். அப்ப இதை பார்த்துட்டோம். எனக்கு விளங்குது, இது 2 எடுத்து கழிச்சா 5 வரும். ரைட். அதை எடுத்து இப்படி எழுதுவோம். 8 5 மாறியும் எழுதி கொள்ளலாம், 3 8 எழுதலாம், எப்படியும் எழுதி கொள்ளலாம். ரைட். எழுதின பிறகு நாம் பார்க்கணும், எனக்கு 5 விட வரணும். ஓகே, -5 விட வரணும். அப்படி என்றா இந்த பெரிய நம்பருக்கு இந்த அடையாளத்தை இப்ப கழிச்சா வர மாதிரி யோசிச்சுதானே. அப்புறம் இங்க இருக்கிற இந்த அடையாளம், இங்க இருக்கிற இது பெரிய நம்பர், அதுக்கு போடுங்க. இது என்ன மற்ற எதிரான அடையாளம் பிளஸ், அதை மற்ற கொடுத்துருவோம். நீங்க கழிச்சு பாருங்க, -5ங்கிற ஆன்சர் வருது. ரைட். ஆன்சர் வருது தானே. இப்ப என்ன செய்வோம்னா, இது அப்படியே இருக்க இதை பெருக்கது, இதை கண்டுபிடிச்சது இந்த மறை 5 x நம்ம அந்த காரணிகளின் பெருக்கமா கொண்டு எழுதிருக்கோம். அப்ப மறை 8x சக 3x சய 6 இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்படி உடைச்சு எழுதணும். இப்படி எழுதின பிறகு இப்ப 4 உறுப்பு கோவையில் வருது. நான் இன்னும் நீங்க படிச்சது 4 உறுப்பு கோவை காரணிப்படுத்துற முறை முதல் 2 உறுப்புல நம்ம யோசிக்கணும் என்னென்ன பொது எடுக்கலும். உதாரணத்துக்கு இலக்கத்தை பாருங்க, செக் பண்ணி 4ம் 8ம்னா இலக்கத்துல 4 எடுக்கலும். x வர்க்கம் x x பொது எடுக்கலாம். சரி, அப்ப 4x பொது எடுக்கலும். அப்ப பிராக்கெட்ல பாருங்க, 4ம் x வெளியே வந்துட்டா இன்னொரு x மிச்சம் சய. இதுல 4 வெளியே வந்துட்டா அந்த 2 x வெளியே வந்துருந்தானே. வந்த இந்த கோவை அப்படியே என்ன செய்யணும்னா இங்கால எழுதணும். எழுதின பிறகு நாம் பார்ப்போம், இங்க x 2, இதுல இருந்து 2 மிச்சம் இருக்க 2 உறுப்புல x எங்க இருக்கு, இந்த இடம். அப்ப எக்ஸோட என்ன சேர்ந்து இருக்கு, சகமும். அதான் இங்க போட்டுக்கொள்ளும். பாருங்க, பொதுவா இருக்கிற இந்த 2 இடத்துல இந்த கோவை பொதுவா இருக்கு. அப்ப காரணி பொது எடுக்க x 2 பொது எடுக்க மிச்சம் இருக்கிற கோவை இதுக்குள்ள வரும். 4x சகம் 3 இப்படி வரும். சரி, இப்படிதான் காரணிப்படுத்துற முறை. சரிதானே. இப்ப நீங்க பாக்குறவங்க இந்த முறை உங்களுக்கு விளங்கிச்சுன்னா இந்த கணக்கு ஒருக்கா செய்து கமெண்ட்ல போடுங்க. ஆன்சரை மட்டும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஆன்சரை மட்டும் போடுங்க.